வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரவுண்ட் ஃபங்ஷன்ஸ பத்தி பார்க்க போறோம். ரவுண்ட் ஃபங்ஷன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு 10.42ன்னு ஒரு டேட்டா இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த டேட்டாவ வந்துட்டு நம்ம எப்படி நம்ம ரவுண்ட் பண்ணி காமிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 10.4 இருக்கு எனக்கு. இப்போ இது 10 வரணும். 10ஆ தான் இருக்கணும். அப்படின்ற மாரி நான் ஃபீல் பண்ணலாம். இப்போ 10.7 இருக்கு. இப்போ 10.42 இருக்கு. இத நான் வந்துட்டு 10.11ன்னு கூட கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா நான் ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கால்குலேஷனுக்கு நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப 10.42 இருக்கிறதா எனக்கு. இந்த இடத்துல 10.4 10 தான் வேணும். ஏன்னா இது 2மே கிட்டத்தட்ட ரவுண்டு ஃபங்ஷன வந்துட்டு ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் 2மே நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ ரவுண்டுன்றது வந்துட்டு ஒரு காமனான இதா இருக்கும். ரவுண்ட் அப், ரவுண்ட் டவுன் வந்துட்டு இப்ப அப் தான் பண்ணணும். அப் வேல்யூ தான் பண்ணணும்னா, அப் வேல்யூ தான் பண்ணறதுக்கான யூஸ் பண்றது ரவுண்ட் அப். டவுன் வேல்யூ தான் பண்றோம்னா, டவுன் வேல்யூக்கு யூஸ் பண்றது ரவுண்ட் டவுன். இது வந்துட்டு இப்ப எக்ஸாம்பிளுக்கு 10.5 அப்படி இருந்ததுன்னா 11ன்னு கன்வெர்ட் ஆகும். 10.5க்கு மேல இருந்தா 10.49 இருந்ததுன்னா 10 கன்வெர்ட் ஆகும். 10.42 இருந்ததுன்னா 10.52 இருந்ததுன்னா 11 கன்வெர்ட் ஆகும். ஸோ இதுதான் நார்மல் ரவுண்ட் ஃபங்க்ஷனோட ஃபார்ம் இது. ஆனா ரவுண்ட் அப்ல வந்துட்டு 10.42 இருந்தாலும் 11ஆ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் டவுன்ல வந்துட்டு ஈவன் 10.72 இருந்தா கூட 10 கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு எந்த மாதிரி நம்ம ரவுண்ட் பண்ண போறோன்றது நம்மளோட டிசிஷன் தான். ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ என்கிட்ட ஒரு பேஸ் டேட்டா இருக்கு. இந்த டேட்டாவுக்கு நான் எப்படி ரவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஈக்குவல் டு ரவுண்டு தான் ஃபங்க்ஷனு. ரவுண்ட் இப்போ நான் ரவுண்ட் இல்லாமல் போட்டேன் அப்படின்னா யூனிட் இப்போ ஆல்ரெடி ஒரு டிவைட் பண்ணி வச்சிருக்கேன். சேல்ஸ் வேல்யூ டிவைட் பை குவான்டிட்டி போட்டு யூனிட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த இடத்துல கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி 1140.42 இருக்கு, 429 இருக்கு. ஆனால் எனக்கு வந்துட்டு இதை வந்துட்டு ரவுண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் வேல்யூவை மாற்றணும் அப்படின்னா ரவுண்ட் அப்படிங்கிறதுக்குள்ள ஸோ இந்த ஃபார்முலா எந்த ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவை கொடுத்துட்டு கமாவை கொடுத்துட்டு 0 டிஜிட்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்களா ரவுண்டு வந்துட்டு 10.42 வந்துட்டு என்ன ஆயிடுச்சிங்க அப்படின்னா ரவுண்ட் பண்ணி 1140 வந்துருச்சு. ஸோ இதுவே நான் வந்துட்டு இதே ஃபார்முலா வந்துட்டு ரவுண்ட் அப் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஈக்குவல் டு ரவுண்ட் அப்போ அப்படின்னு கொடுத்துட்டு இதே மாதிரி நான் இந்த ஃபார்மேட் பண்ணிட்டு கமா 0 கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்களா ரவுண்ட் அப் ஆயிடுச்சு. 1141 ஆயிடுச்சு. ஸோ இதே தான் ரவுண்டோட ரவுண்ட் டவுன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதையே தான் நான் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா கமா இதில் வந்துட்டு 0 கொடுக்குறேன் அப்படின்னா 14 ஆயிடுச்சு. ஸோ இதுதான் ரவுண்ட் இதோட ஃபங்க்ஷன். இப்படி நம்ம ரவுண்ட் அப் பண்ணுறதுக்கு டவுன் பண்ணுறதுக்கு. ஸோ இதை நான் இப்படி பண்ணுறேன். இது வந்துட்டு இப்படி ஃபுல்லாக தான் ரவுண்ட் பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த வேல்யூக்கு வந்துட்டு ரவுண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி எனக்கு 2 டிஜிட் மட்டும் வேணும். ரவுண்ட் அப் பண்ணுறேன், இருந்தாலும் எனக்கு 2 டிஜிட்லேயே வேணும் அப்படின்னு நினச்சோம்னா இப்படி கொடுத்துருக்கேன். இப்போ 0.432 0.44 கன்வெர்ட் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் இங்கே இருக்கு. இந்த ரவுண்ட் அப் ஃபங்க்ஷன் இங்கே யூஸ் பண்ணும். இதுவே ரவுண்டுன்ற ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஜிட் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ 43 தான் இருக்கும் இல்லைங்களா. இப்போ டவுனோடது கொடுத்தாலும் இது மாதிரி தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதே வந்துட்டு 249.432 இருக்கு. இந்த மாதிரி நம்ம ரவுண்ட் அப் ஃபங்க்ஷனே டவுன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னொரு ஃபீச்சர் என்ன இருக்குன்னா, இப்போ நீங்கள் 249 பாயிண்ட் இருக்கு, எனக்கு 250ன்னு மாற்றணும் ரவுண்டாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 11 இந்த டேட்டா இருக்கு, 653 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 653 எனக்கு 653 வந்தாலே 16 கொடுத்துரு அப்படின்னு நினச்சேன்னா இங்கே இந்த ஃபார்முலாவில் 0ன்னு கொடுத்தா தெரியுங்களா, அதுக்கு பதிலாக -1ன்னு கொடுத்தோன்னா 615 கன்வெர்ட் ஆகிடும். ரவுண்ட் வேல்யூ பண்ணி கொடுக்கும். ரவுண்ட் வேல்யூ எப்படி பண்ணி கொடுக்கும்னா ரவுண்ட் அப் ரவுண்ட் டவுனோட ஃபங்க்ஷனோட கொலாபரேட் பண்ணி தான் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல 615 கொடுத்துருக்கேன்னா 0.42 இருக்கு. இந்த இடத்துல ரவுண்ட் அப்பில் வந்துட்டு நான் -1 கொடுக்குறேன்னு வைக்கல, -1 கொடுக்குறேன்னா 660 ஆகுது. இதோட அடுத்த நம்பருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் டவுனில் -1 கொடுக்குறேன்னா 650 ஆகும். ஸோ இதுதான் இதோட இது. இப்போ ரவுண்டோட ஃபங்க்ஷனில் வந்துட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக 0.5க்கு மேலே போனால் அடுத்த டிஜிட் போகும், 0.5 கீழே இருந்தால் முன்னாடி டிஜிட்டுக்கு வரும், முன்னாடி நம்பருக்கு வரும். ஸோ இதுதான் இதில் டிஃப்ரென்ஸ். இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸு. இதை நம்ம வந்துட்டு அப்பா வரணுமா டவுனா வரணுமான்றதை நம்ம டிசைட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுலேயே வந்துட்டு நான் -1 கொடுத்தேன். இப்போ -2 கொடுக்குறேன்னா 100 நம்பர்ஸ் 100 கன்வெர்ட் ஆகும். இப்போ இங்கே -2 கொடுக்குறேன் அப்படின்னா வைங்களா, இப்போ 700 வந்துருச்சு. பார்த்தீங்களா, அடுத்த நம்பருக்கு ரவுண்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இங்கே -2 கொடுக்குறேன் அப்படின்னா 700 கொடுத்து, இங்கே -2 கொடுக்குறேன்னா 600 வந்துருச்சு. டவுன் பண்ணி காமிச்சிருச்சு. ஸோ இதுதான் அடுத்து ரவுண்ட் பண்ணி டவுனில் கம்மி பண்ணுறதுக்கு டவுன் யூஸ் பண்ணி -2 கொடுத்தோம்னா அடுத்த இது கம்மியாயிட்டே வரும் நம்பர்ஸ். கம்மியில் கொண்டு போய் கொடுக்கும். அப்பில் கொடுத்தோம்னா 100ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதே 3ன்னு கொடுத்தோம்னா 1000s போகும். ஒரு இதுக்கும் ஒரு டிஜிட்ஸை இன்க்ரீஸ் 0ன்னு மாதிரி பார்த்தீங்களா. இப்போ இங்கே 3ன்னு கொடுத்தா 1000 மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம அடுத்தடுத்த 100 10 100 1000 10,000 அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். மேக்ஸிமம் இதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இந்த ஃபங்க்ஷன் தான், இந்த இதுக்கு பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன் இதை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ டிஃபால்ட்டாக இந்த வேல்யூவில் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதே நம்ம மாற்றிக்கலாம், முன்னாடி பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் தென் நம்ம ஃபார்முலா மல்டிபிள்ஸாக இந்த இடத்துல டேட்டாவை பிக் பண்ணி எடுக்கணும்னா நமக்கு கால்குலேஷன் வந்து ஃபைன் டியூனாகி கிடைக்காது. அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் ரவுண்ட் ஃபங்க்ஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மேலும் வீடியோவுக்கு காத்திருங்க. நன்றி.